ஏங்க களை எடுக்கிறதுக்கும் உழவு ஓட்டுறதுக்கும் வர லாபத்துல பாதி காசு அதுக்கே போகுதா? கோர்ட்ல நடக்கிற தப்பெல்லாம் எப்படி கருப்பை இறங்கி சரி பண்ண மாதிரி உங்க காட்டுல நடக்கிற தப்பெல்லாம் யமுனா பவர் வீடர் இறங்கி சரி பண்ணுங்க. பெட்ரோல் விற்கிற வேலைக்கு ஒரு பவர் வீடர் வாங்கினா கட்டுப்படி ஆகுமான்னு யோசிக்கிறீங்களா? மழை காலம் ஆரம்பிக்க போகுது, இன்னும் களை எடுக்கிறதுக்கு ஆள் தேடி கஷ்டப்பட போறீங்களா? வணக்கம் விவசாய பெருமக்களே. நம்ம மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. மழை காலம் ஆரம்பித்தாலே களைச்செடிகள் எல்லா பக்கமும் முளைக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான இடத்துலலாம் களைச்செடிகள் முளைச்சா ரொம்ப கஷ்டங்க. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டிராக்டரை வாடகைக்கு கூப்பிடுவோம். டிராக்டர் வாடகைக்கு கூப்பிட்றதுக்கு நம்மளே ஒரு சொந்தமாக ஒரு டிராக்டர் வாங்க முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தாங்க. ஆனால் நம்மளால் ஒரு பவர் வீடர் வாங்க முடியுங்க. அப்படிப்பட்ட பவர் வீடர் எதை பார்த்து வாங்கணும், எப்படி வாங்கணும், கவனித்து வாங்கணுங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ரிலாக்ஸாக ஒரு டீயை குடிச்சிட்டு மிச்சரை சாப்பிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு பவர் வீடர் வாங்க போகிறீங்கன்னா முதல்ல கவனிக்க வேண்டியது இன்ஜினுங்க. இதுல நம்ம என்ன இன்ஜின் கொடுத்துருக்கோம் பாத்தீங்கன்னா பவர்ஃபுல்லான 9 HP பெட்ரோல் இன்ஜின் தாங்க கொடுத்துருக்கோம். இதனால என்ன பண்ணலான்னு பாத்தீங்கன்னா களை எடுக்கிறன்னு களை எடுத்துக்கலாம், சேத்தோலை ஓட்டிக்கலாம், வட்டப்பாத்தி போட்டுக்கலாம். இவ்வளோ ஏங்க நீங்கள் மண் பார்க்கிற மாதிரி பெட் மேக்கிங் கூட இந்த மிஷினை வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாங்க. நம்ம யமுனாவில் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5 லிட்டருங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1லேருந்து 1.5 கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கியர் பாக்ஸுங்க. இந்த கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களால் சேத்தளவு கூட ஈஸியாக ஓட்டிக்க முடியுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஹேண்டில் பார் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்க. இப்போ நான் ஒரு 6 அடி இருக்கேங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணி என் ஹைட்டுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு 5.5 அடி, ஒரு 5.8 அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அப்போ அதனால் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்னா, உங்களுக்கு ஓட்டும் போது உங்களுக்கு கரெக்டான ஹைட்டில் வச்சு ஓட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. உழவு ஓட்டுற கஷ்டமும் உங்களுக்கு தெரியாது. அடுத்தது நம்ம ஒரு முக்கியமாக பார்க்க போகிறது நம்ம யமுனாவோட டயர்ஸுங்க. டயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டயர்ஸ் கொடுத்துருக்கனால இப்போ நீங்கள் ஒரு ட்ராலி அட்டாச் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பொருள் எட்டு போனால் கூட ஈஸியாக எட்டு போய்க்கலாங்க. இப்போ நம்ம தேட்டர்லாம் எட்டு போவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நம்ம சேஃப்டி கிளச்சுங்க. இப்போ சேஃப்டி கிளச் எதுக்குன்னா, இப்போ வண்டி நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் கண்ட்ரோலை இழக்கும் போது நீங்கள் இதை விட்டிங்கன்னா வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிருங்க, நீங்களும் சேஃபாக இருக்கலாம். இதில் ரிவர்ஸ் கிளச் கொடுத்துருக்கோங்க. இதனால் என்ன பண்ண முடியும்னா இங்கே ஈஸியாக ரிவர்ஸ் எடுத்துக்க முடியுங்க. அடுத்தது டேட்டரில் கொடுத்துருக்க மாதிரியே PTO கனெக்ஷன் கொடுத்துருக்கோங்க. இதில் வந்து நீங்கள் HTP பம்பை கனெக்ட் பண்ணி ஈஸியாக உங்கள் தோட்டத்துக்கு மருந்து அடிச்சுக்க முடியுங்க. வீடியோவோட கடைசி பக்கத்துக்கு வந்துட்டோங்க. இந்த மிஷினோட விலைன்னு பார்த்துட்டிங்கன்னா 54,990 ரூபாங்க. இப்போ நீங்கள் கால் பண்ணி 50 பேர் ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோங்க. அப்படின்னா இந்த மிஷின் வந்து 44,990 ரூபா ஃபஸ்ட்டு கால் பண்ணுற 50 பேருக்கு மட்டும். இப்போ நம்ம யமுனா பவர் வீடர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இப்போவே புக் பண்ணுங்கள்.